இங்கிலீஷில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னா அவருக்கு இங்கிலீஷில் தான் பதில் சொல்லணும். ஹலோ, மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டால் ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோ, ஐ ஆம் வசந்த், வாட் இஸ் யுவர் நேம்னா பதில் இங்கிலீஷில் தான் வரணும். இதை விட்டுட்டு நம்ம ஊரில் ஒரு தவறு நடக்குது. எப்படின்னா, ஒருத்தர் இங்கிலீஷில் கேள்வி கேட்பாங்க, இல்லைன்னா தமிழில் கேள்வி கேட்பாங்க. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க, உங்கள் பேர் என்ன அப்படிம்பாங்க. ஐ ஆம் வெங்கடேஷ் ஃப்ரம் that college. It is always wise that we go with the principles of a language. நம்ம ஊரில் கல்யாணம், காது குத்து, காதணி விழா எல்லாம் இருக்குது. அதுக்கு இன்விடேஷன் அனுப்புவோம். அப்போ நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, நம்ம சகோதரர் சகோதரி யார்ட்டையாவது சொல்லுவோம், ப்ளீஸ் சென்ட் an invitation for the reception. அதுக்கு பதிலாக ப்ளீஸ் சென்ட் an invitation to Mr. Kumar to the reception அப்படின்னு சொன்னால் அதுதான் சரி. அதே போல் someone is knocking the door அப்படின்னு சொல்லுவோம். அது சரியா? someone is knocking the door. அங்கே ஒரு preposition is missing. அதுக்கு பதிலாக someone is knocking at the door அப்படின்னு சொன்னோம்னா தான் அது சரியாக இருக்கும். this cup is made of plastic அப்படின்னு சொல்கிறது சரியா? that is wrong. this cup is made from plastic அப்படின்னு சொல்லலாம். that is right. if you work for overtime you will get another 50 rupees or 80 rupees. அது wrong. for என்ற preposition is out of place in this sentence. if you work for, that is wrong. அந்த for தேவையில்லை. if you work overtime you will get 80 rupees or 50 rupees. that is sufficient. Jamal Mohammed College needs a professor in English. அது தவறு. அதுக்கு பதிலா Jamal Mohammed College needs a professor of English அப்படின்னு சொல்கிறது தான் சரி. அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய, தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை எதை எடுத்தாலும் put on the switch, put off the switch, put on the fan, put off the fan, put on the light, put off the light. இது எல்லாம் சரியா? it's all wrong. wrong usage. சொல்லலாம், நம்ம வழக்கத்துக்கு வேணால் சொல்லலாம். நம்ம ஊரில் சரியாக இங்கிலீஷில் சொல்கிறதுனா switch on the TV, switch on the light, switch on the motor அப்படின்னு சொல்கிறது தான் சரி. அதனால் இந்த ரெண்டு யூசேஜஸையும் நம்ம சரியாக பயன்படுத்துவோம். this morning I listened to the news by the radio, on the radio, from the radio இப்படியெல்லாம் சொல்கிறோம். இது சரியா? this morning I heard the news or listened to the news from the radio, by the radio, on the radio எல்லாமே தவறு. அதுக்கு பதிலாக சரியான preposition எப்படி யூஸ் பண்ணணும்? this morning I listened to the news over the radio. over the radio. please set the alarm at 5 p.m. அது wrong. please set the alarm for 5 p.m. அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் சரி. we have discussed a lot and more on the usages and abusages of prepositions in our routine affairs. Now it is time that we switch over to another subject, that is usages of fixed phrases. ஆங்கிலத்தில் ஒரு சில மொழி அமைப்பு, ஒரு சில சொற்றொடர்கள் ஃபிக்ஸடாக இருக்கும். இட்ஸ் ஃபிக்ஸ்ட். there can be no change. it cannot be altered as we like. நம்ம நினைக்கிற மாதிரி அதை மாற்றிக்க முடியாது. it's fixed once and for all. according as my watch it is 5 o'clock. அப்படி கிடையாது. fixed phrases படி according to my watch it is 5 o'clock அப்படி தான் சொல்ல முடியும். I am going to speak on my officer's behalf at the conference அப்படின்னு சொல்கிறது சரியா? அது தவறு. அதுக்கும் ஒரு fixed phrase இருக்குது. I am going to speak on behalf of my officer at the conference அப்படி தான் சொல்ல முடியும். உலகத்தில் ஓஹோன்னு இருந்தால் பாராட்டுவாங்க,
தப்பி ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் நலிஞ்சு போயிட்டா எள்ளி நகையாடுவாங்க. அதை பற்றி நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாங்க பெரியோர்கள், பெரிய எழுத்தாளர்கள், பாடகர்கள், அவங்களாம் நிறைய பாடியிருக்காங்க. இப்போ ஒரு சூழ்நிலையில் ஒரு நபர் நலிந்த நிலையில் இருக்கார். அவரை பற்றி 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க, மோசமாக பேசுகிறாங்க. அப்போ அவர் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறாரு, இதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்றது. அதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவார்? ஐ டோன்ட் கேர் ஃபார் வாட் பீப்புள் சே அப்படின்னு சொல்லலாம். இது சரியா? ஐ டோன்ட் கேர் வாட் பீப்புள் சே. இதில் ஒரு ஃபிக்ஸட் ஃப்ரேஸ் இருக்குது. ஐ டோன்ட் கேர் அபவுட் வாட் பீப்புள் சே. கேர் ஃபார் மை கிராண்ட்ஃபாதர் இன் மை ஆப்சன்ஸ். அது சரியா? அது தவறு. கேன் யூ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் மை கிராண்ட்ஃபாதர் இன் மை ஆப்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறது அது சரி. இதுதான் ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ். நம்ம பழக்க வழக்கத்தில் நண்பர்கள்ட்ட ஏதோ யதார்த்தமான சிறு சிறு குற்றம் குறைகள் தவறுகள் இருக்கும். அதுக்கு சொல்லுவோம், தெரியாமல் செஞ்சிட்டேயா மன்னிச்சிக்கே அப்படின்றோம். அதுக்கு எப்படி சொல்லுவோம்? ஐ டிட் இட் பை எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஹலோ, தி அதர் டே வி ஹேட் சம் குவாரல். ஐ மிஸ்டுக் யூ, ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட் த சிச்சுவேஷன், ஐ ஸ்கோல்டட் யூ, நான் உன்னை திட்டேன், அதனால் சாரி, ஐ டிட் இட் பை எரர் அப்படிம்போம். தட் இஸ் ராங். ஐ டிட் இட் பை எரர்ன்றது ராங். ஐ டிட் இட் பை மிஸ்டேக், அதுதான் சரி. ஒருத்தட்ட ஒரு வேலை கொடுத்துருப்போம், நம்ம சொன்ன வேலை தவிர்த்து மீதி எல்லா வேலையும் செய்வாங்க. அப்போங்க நமக்கு பயங்கர டென்ஷனாக இருக்கும். ஒரு இடியம் இருக்குது, வாட் ஆன் தி எர்த் ஆர் யூ டூயிங் மேன்? சொன்ன வேலையை விட்டுட்டு வேறு என்னையா செஞ்ச உலகத்தில்? வாட் ஆன் எர்த் ஆர் யூ டூயிங்? அதுதான் சரியான எக்ஸ்ப்ரெஷன், சரியான ஃபிக்ஸ்டு ஃப்ரைஸ். அதே போல் இன்னொன்று, பழைய பொருட்கள் இருக்கும், அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு யாராவது நண்பர்கள்ட்ட சொல்லுவோம். உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கலாம். ப்ளீஸ் டிஸ்போஸ் தீஸ் computers or these whatever material that we want to dispose. Please dispose of these things, whatever thing we want to dispose of. Please dispose of these computer or whatever thing that we want to dispose of. To err is human, but realizing the error is divine. He has said goodbye to his mistakes of those days. அது தவறு. He has said goodbye to the errors of his youthful days அப்படின்னு சொன்னா அது சரி. He is a much journeyed person. உலகம் பூரா சுற்றி இருக்காரு, நிறையா படிச்சிருக்காரு அப்படின்றதுக்கு he is a much journeyed person. That is wrong. He is a much traveled person அப்படின்னு சொன்னா அது சரி. அடுத்து இன்னொரு முக்கியமான ஃபிக்ஸ்டு ஃப்ரைஸ் என்னன்னா, இந்த vote of thanks சொல்கிறாங்கல்ல, எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கடைசியில் vote of thanks சொல்லுவாங்க, நன்றி உரை. அதுக்கு he addressed a vote of thanksன்னு சொல்லலாம், அல்லது he said a vote of thanksன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ப்ராப்பர் எக்ஸ்ப்ரெஷன் கிடையாது, சரியான ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக he proposed a vote of thanks or the vote of thanks, அதுதான் சரி.